அனைவருக்கும் கதிர்கொடி வீராலின் அன்பு வணக்கங்கள். முந்தைய பதிவின் தொடர்ச்சியாக மனவளம். மனம் வளமாக இருக்க தற்சோதனை மிக அவசியம். மனம் நிறைந்த நிலத்தில் எது போட்டாலும் நிச்சயமாக விளையும், நன்றாகவே விளையும். ஆனால் எதை போட வேண்டும் என்று சிந்தித்து போட வேண்டும். சிந்தித்து செயல்படுவது சிறப்பை அளிக்கும். விளைவு அறிந்து நலம் உணர்ந்து நல்ல நாட்டத்தோடு எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்தும் கலையே தற்சோதனை. நமக்குள் எழக்கூடிய எண்ணங்கள் தான் செயல்களாக வடிவெடுக்கின்றன. அந்த செயல்களே பயன்பாட்டிற்கும் வந்துவிடுகின்றது. அந்த எண்ணமானது சொல்லாக மாறுகின்றது, சொல்லானது செயலாக மாறி பயன்பாட்டுக்கு வருகின்றது. எதை நினைத்தாலும் நல்லதையே நினைத்து நல்லதையே எண்ணி இருந்தோமானால் சிறப்பு நிச்சயம் நம்மை வந்து சேரும். மனமே எல்லாம். நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாக மாறுகின்றாய் என்கின்றது நீதி நூல்கள். ஆம், எல்லா செயல்களுக்கும் எண்ணங்கள் தான் வித்தாக அமைகின்றன. நல்ல வித்தானது நல்ல ஒரு நிலையை நமக்கு செயல்படுத்தி நிலைப்படுத்துகின்றது. எதை நாம் விதைக்கின்றோமோ அதை தான் நாம் அறுவடை செய்கின்றோம். நல்ல விதையை விதைத்தோமானால் நற்கனி நமக்கு கிட்டுவது நிச்சயம். பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய இந்த மூன்றும் எவரிடம் உள்ளதோ அவர்கள் அனைவருமே சாதிக்க பிறந்தவர்கள். பொறுத்து கொள்பவர்கள் எந்நாளும் அழிந்துவிடவும் மாட்டார்கள். பொறாமை கொள்பவர்கள், அதாவது சுயநலவாதிகள், என்றும் வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். எனவே எண்ணத்தில் தெளிவு, தூய்மை, பக்தி மிக மிக அவசியம். மனமே எல்லாம். ஒரு சமயம் ஒரு அரசர் தான் ஆண்ட பகுதிகளை சுற்றி பார்க்க வேண்டும், நகர மக்கள் எப்படி மகிழ்வாக இருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை தூண்டியது அவருக்கு. எனவே தேர்ப்பாகனை அழைத்து தேரில் அமர்ந்து கொண்டு நகரத்தை சுற்றி பார்த்து கொண்டே வந்தார். மக்கள் பேசுவதையும் அவர்கள் ஆனந்தமாக இருப்பதையும் கண்டு மகிழ்ச்சி கொண்டார். ஒரு இடத்திற்கு வந்த பொழுது வணிகத் தெரு, அந்த வணிக வீதியில் அவர் வந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட வணிக மையத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு கோபமாக வந்தது. உடனே சற்றென்று தன் தேர்ப்பாகனை விரைவாக தேரை செலுத்து என்று கூறினார். தேர்ப்பாகனோ தேரை விரைவாக செலுத்தி அரண்மனைக்குள் வந்தார். மீண்டும் மறுநாளும் அவ்வாறே பயணித்தார். மீண்டும் அதே இடத்திற்கு வரும் பொழுது அவருக்கு அந்த கடைக்காரரை பார்த்ததும் கோபமாக வந்தது. அவர் மேல் ஏதோ ஒரு காரணமின்றி ஒரு எரிச்சல் வந்தது. அவர் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் தூண்டியது. சட்டென மீண்டும் தேர்ப்பாகனை விரைந்து செலுத்து தேரை என்று உரக்க கூறினார். தேர்ப்பாகனும் விரைந்து செலுத்தினார். மூன்றாவது நாள் மீண்டும் அதே குழப்பம் அவருக்கு நிகழ்கின்றது. அவருக்கு ஏன் இப்படி அந்த குறிப்பிட்ட வணிக தளத்தை பார்க்கும்போது மட்டும், அந்த குறிப்பிட்ட மனிதரை பார்க்கும்போது மட்டும் நமக்கு ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், அவர் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற ஒரு வெறி ஏன் ஏற்படுகின்றது என்று அவர் உள்ளத்திலேயே அப்படியே எண்ணிக்கொண்டே இருந்தார். அரசர் அல்லவா, ஆலோசனை வழங்குவதற்கு சபை நிறைய ஆட்கள் உண்டல்லவா, அதில் மூத்தவரை அழைத்து எனக்கு இவ்வாறு
இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட வணிக தளத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்க்கும் பொழுதுமெல்லாம் எனக்கு இவ்வாறு தோன்றுகின்றது என்று அவர் கூறினார். அவர் ஒரு ரகசியம் சொன்னார். ரகசியம் சொன்ன உடனே மறுநாள் அவ்வாறே அதை அந்த மனிதனை பார்த்து தன் மனதில் எண்ணினார். எண்ணியவுடன் அந்த மனிதரின் மனதிலும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவரும் தன்னை அறியாமல் புன்னகைத்தார். அரசனுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஆகிவிட்டது. மீண்டும் அரண்மனைக்கு வந்தார். நடந்ததை மகாராணியிடம் கூறினார். மகாராணிக்கு பெருத்த ஆச்சரியம். என்ன மன்னரே, தாங்கள் இப்படி உரைக்கின்றீர்கள்? ஆம், அந்த மூத்த அறிஞர் கூறியதைப் போல் நான் அந்த இடத்தை கடக்கும்போது எண்ணும்போது என்னிலும் ஒரு மகிழ்ச்சி, அந்த வணிகனுடைய மனதிலும் மகிழ்ச்சி ஏற்பட்டதை என்னால் உணர முடிந்தது. அவர் கண்களை பார்க்கும் பொழுது என்னால் கண்டுகொள்ள முடிந்தது என்று கூறினார். அது என்னவாக இருக்கும்? ஆம், ஒன்றுமில்லை. அந்த மூத்தவர் அரசனிடம் கூறியது ஒன்றுமில்லை. அவரோ சந்தனக்கட்டை வியாபாரம் செய்யக்கூடிய வணிகன். சந்தனக்கட்டையோ வியாபாரம் செய்யாமல் இருக்கிறது. அரச குடும்பத்தில் யாராவது இறைவனிடம் சென்று சேர்ந்தால் சந்தனக்கட்டையால் எரிப்பது ஒரு வழிமுறையாக இருந்தது. அரச குடும்பத்திலோ யாரும் இறக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் அவர் எண்ணிக்கொண்டே இருந்தார் அரசரை பார்க்கும் போதெல்லாம். அந்த எண்ணமானது அரசருக்கு ஒரு எரிச்சலை மூட்டியது. அதற்கு மாறாக இவர் என்ன நினைத்தார்? இவர் என்ன நினைத்து கொள்ள செய்தார் அந்த முதியவர் என்றால், சந்தனக்கட்டை இப்படி குவிந்திருக்கிறதே, அரண்மனைக்குள் இந்த சந்தனக்கட்டைகள்லாம் வந்தால் எவ்வளவு நறுமணமாக இருக்கும். எனவே நாம் இந்த சந்தனக்கட்டைகளை நம் அரண்மனைக்கு கொண்டு செல்வோம் என்று மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அவர் கூறியது போலவே அரசரும் எண்ணியதால் அந்த மனிதனுக்கு, வணிகனுக்கு, சந்தனக்கட்டையெல்லாம் விற்றாகிவிடும், நமக்கு லாபம் வந்துவிடும் என்று ஆனந்தத்தில் அவனும் சிரித்தார். அரசனுக்கோ தன்னுள் ஏற்பட்ட அந்த நெருடல் மறைந்தது. ஆம், எண்ணம் மிகவும் மகத்தான சக்தி உடையது. எண்ணத்தை ஆழ்ந்து சிந்தித்தோமானால், நல்லதையே எண்ணி சிந்தித்தோமானால் மகத்தான சக்தி நமக்கு கிட்டும் என்பது இந்த கதையின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள இயல முடிகின்றதல்லவா? ஆம், எதை எண்ண வேண்டும் என்றாலும் அதை சிறப்பான எண்ணமாக எண்ணுங்கள். பிறரும் வாழ, நாமும் வாழ நல்ல எண்ணங்கள் நம்மில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். தொடருவோம் பதிவை தொடர்ந்து மற்றொரு பதிவில். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்களுடன்.